கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணாதிசயங்கள் என்னென்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, பிரியமான பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யுங்க, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். ஆமீன். இந்த 3 குணங்களோடு நீங்க இருங்க. உங்களுக்கு இந்த 3 குணங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இந்த வார்த்தையின் மூலமாய், ஊழியக்காரர் மூலமாய் நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்துகிறார். முதலாவது, கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணுமா. ஒருத்தங்க சொல்ற வார்த்தைய தீவிரமா கவனமா கேட்கணும். தீவிரம்னா அதுதான், கரெக்டா கேட்கணும். சொல்லிட்டே இருப்பாங்க, கரெக்டாகவே கேட்க மாட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம பைபிள் சர்ச்சில் ஊழியக்காரர் வசனம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதிகாரம் கரெக்டாக எடுப்பாங்க, வசனத்தை கரெக்டாக கேட்காமலே நம்ம முதல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு முன்னே தப்பாக எடுத்து வாசிப்பாங்க. இதுதான் கரெக்டான உதாரணம். இது பார்க்கலாம். அப்போது நாம் கரெக்டாக கேட்கறதில்ல, தீவிரமாக கேட்கறதில்ல, என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு கேட்கறதில்ல. அதனால நிறைய விளைவுகள் வரும். இவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவங்க தப்பாக கேட்டு அது வேற மாதிரி செய்யறது. அடுத்து அப்படி நாம இருக்கக்கூடாது. அப்போ கேட்கிறதற்கு நாம என்ன செய்யணும், தீவிரமா இருக்கணும். அரைங்குறையமா கேட்டுட்டு அரைங்குறையமா எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அடுத்து பேசுகிறதற்கு பொறுமையாய் கேட்டுட்டு, நிதானமா கேட்டுட்டு அடுத்து பொறுமையா பேசணும். பாதியை கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பாவே பேசுறது அப்படி இல்லாத, இப்படி வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன செய்யணும், பொறுமையான வார்த்தைகள். பேசுகிறதுக்கு பொறுமை அப்படின்னா பொறுமையா ஸ்லோவா அப்படி இல்லை, அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. என்ன சொல்றாங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பேசுங்க, பொறுமையா நிதானமா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற. அவசரத்துல வார்த்தைய விட்டுறாதீங்க, சரியா கேட்காம சரியா பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அடுத்து கோபிக்கிறதற்கு தாமதமாய், முக்கியமான வார்த்தை தான். சிலருக்கு சில வார்த்தையை சொன்ன உடனே சட்டுன்னு கோபம் வந்துடும். சொன்னதை சரியா தீவிரமா கேட்காம நிதானமா கேட்காம புரிஞ்சிக்காமலே கோவப்படுவாங்க. சொல்ற வார்த்தை கோவப்படும்படியான வார்த்தையே அங்க இருக்காது, ஆனாலும் புரிஞ்சிக்காம சட்டுன்னு கோவப்படுறது, சட்டார்னு கோவப்படுறது. அதான் கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்கணும். கோபம் தாமதமா வரணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா யாருக்குமே கோபம் தாமதமா வராது, உடனே வந்துடும். முற்கோபம்னு அதை சொல்லுவாங்க. முற்கோபினா டக்குன்னு கோபப்படுறது. அப்போ இன்னைக்கு நாம் அப்படி இருக்காதபடி தாமதமா கோபிக்கணுமா. அப்போ கோபமே அமர்ந்துரும். வேகமா நம்ம கோபப்படுறோம் ஒரு காரியத்தை சொன்ன உடனே. ஆனா இந்த வசனம் எவ்வளவு அருமையா சொல்றது பாருங்க, கோபிக்கிறதுல தாமதம் வேணுமா. அப்போ நமக்கு கோபமே போயிடும். கோபத்துல ஒருத்தங்களை திட்ட மாட்டோம், கோபத்துல ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். அப்ப இந்த 3 காரியத்துல நாம் வெளிப்போடு இருக்கணும். அடுத்த இந்த வார்த்தையில, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஏசப்பாவுடைய நீதிய நாம ஒரு மனுஷன் மேல கோபத்தோடு இருந்தா அங்க அந்த மனுஷன் மேல கர்த்தர் நீதியை நடப்பிக்க மாட்டாராம். எப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவங்க நமக்கு இடைஞ்சல் பண்றாங்க, நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, நம்முடைய சத்துருக்களாகிய மனுஷர்கள். அப்போ நம்ம அந்த சத்துருக்கள் மேல கோபத்தோடு எரிச்சலோடு இருப்போம்னா அந்த கோபம் நமக்குள்ளேயே, அவங்க மேல இருக்கிற அந்த கோபம் ஏசப்பாவுடைய நீதியை நடப்பிக்க அங்க தடையா இருக்கும். அப்போ அந்த மனுஷங்க மேல கோவப்படாதபடி விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு. அவங்களே நினைச்சு நினைச்சு கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த கோபம் ஏசப்பா அவங்க மேல நம்முடைய நீதியை அவர் நடப்பிப்பதற்கு அது தாமதமா இருக்கும். ஆகவே இந்த வேளையில கோபிக்கிறதற்கு நிதானமா இருக்கணும். நம்முடைய கோபம் ஏசப்பாவுடைய நீதியை நடப்பிப்பதற்கு தடையா அங்க இருக்கக்கூடாது. சத்துருக்களுக்கு அவர் சரி கட்டுவார். அப்படி இல்லாத நீங்க கோபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் அந்த சரி கட்டுதலாகிய நீதி அவர்கள் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே இந்த வேலையில ஏசப்பா இந்த 3 குணங்களை எனக்கு நீங்க தாங்கப்பா. நாங்க கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதற்கு பொறுமையா இருக்கணும், கோபிப்பதற்கு தாமதமா இருக்கணும். இப்படிப்பட்ட குணநலன்கள் எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி வேதத்துல நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. இந்த குணதிசயங்களை இன்றைக்கு எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி நாம் இதை ஒரு ஆலோசனையா இசப்பா இன்னைக்கு சொல்றாங்க. இந்த வார்த்தையை நாம் கேட்டு எனக்கு இந்த குணத்தை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா. அப்பா, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 3 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இடறி விழவே மாட்டோம் தகப்பனே. இந்த வேலையிலும் அப்பா நாங்கள் கோபிப்பதற்கு தாமதமாகவும் பேசுறதற்கு பொறுமையாகவும்
கேட்கிறதற்கு தீவிரம் காட்ட இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய கோபம், நாங்கள் மனுஷர்கள் மேல சத்துருக்கள் மேல் வைக்கிற கோபம் எந்த விதத்திலும் உம்முடைய நீதியை நடப்பிப்பதற்கு அது தடையாயில்லாதபடி இந்த நாளில் தகப்பனே நீர் கிருபையாயிருங்க. இந்த குணாதிசயங்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் தந்தை எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.